சாலை பணியில் முறைகேடு செய்த புகாரில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவவேலு லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். சிங்கப்பூருக்கு சென்று மருத்துவ சிகிச்சை முடிந்த பிறகு அவர் சென்னை திரும்பிய நிலையில் இன்றைய தினம் அவர் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். சாலை பணியில் 3,23,00,000 முறைகேடு செய்ததாக அவர் மீது புகார் எழுந்தது. லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவருடைய வீட்டில் சோதனை நடத்தினர். இந்த நிலையில் தற்போது அவர் விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் வினீஸ் சரவணன் இணைந்திருக்கிறார். வினீஸ், தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு ஏவவேலு ஆஜராகியிருக்கிறார். எவ்வளவு நேரம் இந்த விசாரணை நடைபெற வாய்ப்பு இருக்கிறது? வேறு யாரெல்லாம் ஆஜராகியிருக்கின்றனர்? பாலா, நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் ஒதுக்கீட்டில் சுமார் 3,23,00,000 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக முன்னாள் அமைச்சர் ஏவவேலுவுக்கு டிவிஎஸ்சி சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் இன்றைய தினம் தற்பொழுது ஆலந்தூரில் இருக்கக்கூடிய டிவிஎஸ்சி அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் ஏவவேலு அவருடைய வழக்கறிஞரிடம் ஆஜராகியிருக்கிறார். கிட்டத்தட்ட அரசு அதிகாரிகள் 9 நபர்கள் மற்றும் தனியார் ஒப்பந்ததாரர் ஒருவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து கடந்த ஜூன் 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் 20 இடங்களில் சோதனை நடத்தியிருந்தார்கள். அறப்போர் இயக்க அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன் அளித்த புகாரின் அடிப்படையில் சென்னை லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமை அலுவலகத்தில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக சென்னையில் 4 இடங்கள், திருவண்ணாமலையில் 4 இடங்கள், கரூரில் 7 இடங்கள், திண்டுக்கல்லில் 2 இடங்கள் என ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் 20 இடங்களில் இந்த சோதனை செய்யப்பட்டது. இந்த சோதனையின் போது நெடுஞ்சாலைத்துறை தொடர்பான முக்கிய ஆவணங்கள், டிஜிட்டல் சான்றுகள், சொத்து மதிப்பு மற்றும் முறைகேட்டை உறுதிப்படுத்தக்கூடிய பல்வேறு முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தன்னுடைய செய்திக்குறிப்பின் வாயிலாக தெரிவித்திருந்தார்கள். அதே போல ரூபாய் 40 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தகவல் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் கைப்பற்ற ஆவணங்கள் மற்றும் ஏற்கனவே புகார்தாரர் அனுப்பிய ஆவணங்களின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் ஏவவேலுடன் நேரடியாக விசாரணை செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. 2 முறை சம்மன் அனுப்பியிருந்தார்கள். ஜூலை மாதம் 3ஆம் தேதி சென்னை ஆலந்தூரில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமை அலுவலகத்தில் முன்னாள் திமுக அமைச்சர் ஏவவேலு விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டது. அந்த சம்மனை பெற்றுக்கொண்ட வழக்கறிஞர் நேரடியாக ஏவவேலு அவர்கள் ஆஜராகாமல் அவருடைய வழக்கறிஞர் மட்டும் நேரடியாக ஆஜராகி அவருடைய உடல்நலம் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. அவர் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். 2 வாரங்கள் கழித்து மீண்டும் ஆஜராவார் என்று அவருடைய வழக்கறிஞர் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் கொடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஜூலை 15ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் நேரடியாக ஆஜராக வேண்டும். இந்த வழக்கு விசாரணை ஜூலை 27ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் சிங்கப்பூரில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து திரும்பிய நிலையில் தான் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் ஏவவேலு அவருடைய ஆதரவாளர்கள் நேரடியாக இங்க டிவிஎஸ்சி அலுவலகம் வந்திருந்தார்கள். அவருடைய வழக்கறிஞர் 2 பேர் மட்டுமே நேரடியாக டிவிஎஸ்சி அலுவலகம் உள்ளே செல்ல போலீசாரால் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது இந்த விசாரணை தொடங்கியிருக்கிறது. இன்று மதியம் வரை இந்த விசாரணை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த புகார் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஏவவேலு தன்னுடைய விளக்கத்தை ட்விட்டர் வாயிலாகவும் அதே போல செய்தியாளர் சந்திப்பிலும் பல்வேறு முறை விளக்கத்தை அளித்திருந்தார். இருந்த போதிலும் டிவிஎஸ்சியினுடைய சம்மனின் அடிப்படையில் தற்பொழுது ஆலந்தில் இருக்கக்கூடிய டிவிஎஸ்சி அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார். அந்த விசாரணை முடிந்த பிறகு நேரடியாக வெளியே வந்து செய்தியாளர் சந்திப்பார். விசாரணையில் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டன, இந்த முறைகேடு தொடர்பாக அவரிடம் என்னென்ன விளக்கங்கள் கேட்கப்பட்டது, யார் யார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் டிவிஎஸ்சியினுடைய அதிகாரிகள் நேரடியாக அவரிடம் கேள்விகளாக கேட்பார்கள். கேள்வி முடிந்ததுக்கு பிறகு, விசாரணை முடிந்த பிறகு வெளியே வந்த பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பார் என்று அவருடைய வழக்கறிஞர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த விசாரணை தொடங்கியிருக்கிறது. அறப்போர் இயக்கம் அளித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. தற்போது இது தொடர்பான வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவவேலு விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வினீஷ் சரவணன்.